ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் 2.1ல் 6th சம் தான். 6th சம்மில் 4th டிவிஷன். ஓகே, 4th சப்டிவிஷன் பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ நேரம் ரெண்டு நம்பரை வச்சு HCF கண்டுபிடிச்சிருப்போம். இந்த தடவை 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ பயந்துடக்கூடாது, வேறு ஒன்றும் இல்லை. 3 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் 2 நம்பர் வச்சு HCF கண்டுபிடிச்சிட்டு அந்த HCFல ஒரு ஆன்சர் வந்திருக்கோம்ல, அந்த வேல்யூவை இன்னொரு நம்பர் கூட வச்சு பண்ணால் போதும், நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? சிம்பிள் தான், கவனிங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி ஃபஸ்ட் 2 நம்பர் எடுத்திருக்கோம். சரியா? பெரிய நம்பர் எப்பவும் போல் வெளியே போட்டிருக்கோம், சின்ன நம்பரை குட்டியை உள்ளே போட்டிருக்கோம். ஸோ 90 84ஆல் டிவைட் பண்ணும்போது கோஷன் 1, ரிமைண்டர் 6. கோஷன் 1, ரிமைண்டர் 6. ஓகேவா? ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன பண்ணணும்? இந்த வேல்யூவை எடுத்து திருப்பி பண்ணணும். அப்போ 86 6ஆல் டிவைட் பண்ணும்போது கோஷன் 14, ரிமைண்டர் 0 ஆயிடுது. ஓகேவா? அப்போது 6 இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர் 0 ஆகிட்டுனா என்ன? HCF 6ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரி, அப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்த நம்பருக்கு HCF 6 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஏன்னா இந்த 6க்கும் பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன நம்பர் இருக்குது? 120 இருக்குல்ல, அதுக்கு நம்ம பண்ணணும். அப்போ 120 எப்போவுமே பெரிய நம்பர் வெளியே போடுவோம். 120 = 6 இன்ட்டு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 0 கிடச்சிருச்சு ரிமைண்டரா. ஓகேவா? அப்போ கோஷன் 20, ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0ஆக இருந்துச்சுன்னா HCF என்னது? 20. அவ்வளோதான். ஓகேவா? சாரி, ரிமைண்டர் 20ன்னு சொல்லிட்டு ரிமைண்டர் 6. நம்ம டிவிஷன் எதால் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் தான் போடணும். சாரி, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த 6 தான் நம்மளுக்கு HCF. அப்போ மொத்தத்தோட HCF நம்மளுக்கு 6 தான். ஓகேவா?